ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சாஃப்டாக இருக்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மஃபின் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 முட்டை போட்டிருக்கேன். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ண சுகரை சேர்த்திட்டு இதையும் ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1/4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நம்ம 1 நிமிஷம் வேண்டாம், ஒரு அரை நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திட்டு இது கூடவே பேக்கிங் பவுடரையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு லைட்டாக 1ல் வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர்லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சில்லைங்களா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்திட்டு கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மிக்ஸ் ஆனதை இந்த பால் கவரில் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் சேர்த்ததை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேட்டரை நம்ம இந்த மோல்டிங் டீனில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மோல்டிங் டீனில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டர்லாம் ரெடி பண்ணி அதில் மோல்டில் ஊற்றியாச்சு. இப்போ இந்த பாலித்தீன் கவரில் அந்த சாக்லேட் பவுடர் போட்ட பேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கிளிப்பு ஒன்று போட்டுட்டு இப்போ சீசர் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ சீசர் எடுத்து இந்த கொஞ்சமாக ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நான் இந்த ரவுண்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓடிஜியை 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதை நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் இது செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஆச்சு இது. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பூ ஷேப்பில் இருக்கிறதுக்காக சும்மா இப்படி பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அது பேக் ஆகி வரும்போது நம்மளுக்கு வேறு மாதிரி டிசைன் போயிடும். சும்மா சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக மேலே டாப்பிங்ஸை நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ஆல்ரெடி 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் ஆகியாச்சு. இதை நம்ம 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. ஒரு சின்ன டூத் பிக் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி
உள்ளே விட்டு பாருங்கள், எதுவுமே டூத்பிக்கில் ஒட்டலை, நல்லா பேக்காகி வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பேப்பர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? தொடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. டாடா, பை பை, see you, take care.